நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 108 திவ்யதேசங்களிலே முக்கியமானதாக கொண்டாடப்படுகின்ற 4 திவ்யதேசங்களை நாம் வணங்கிக் கொள்ளுகிறோம். ஸ்ரீரங்கம், திருமலை, காஞ்சிபுரம், திருநாராயணபுரம் என்ற இந்த 4 திவ்யதேசங்கள். பகவான் இந்த திவ்யதேசங்களிலெல்லாம் கோயில் கொண்டு சேவை சாதிக்கிறார். அவர் அவதரிப்பது ஒரு கிரமம், நமக்குள்ளே அந்தர்யாமியாக இருப்பது மற்றொரு படி. திவ்யதேசங்கள் தோறும் சேவை சாதிக்கிறது வேறொரு நிலை. திருப்பார்க்கடலிலேயும் ஸ்ரீ வைகுண்டத்திலேயும் தரிசனத்தை கொடுப்பது மற்றொரு நிலை. பகவானுக்கு 5 பிரகாரங்கள் உண்டு. விண்மீதிருப்பாய், மலமேல் நிற்பாய், கடல் சேர்ப்பாய், மண்மீதுழல்வாய், இவற்றுள் எங்கும் மறைந்து உறைவாய் என்ன ஆழ்வாருடைய பாசுரம். விண்மீதிருப்பாய்ங்கிறது வைகுந்தநாதனை குறிக்கும். மலைமேல் நிற்பாய்ங்கிறது திருவேங்கடமுடையான் அர்ச்சாவதார திவ்யதேசத்தை குறிக்கும். கடல் சேர்ப்பாய்ங்கிறது வியூகம் திருப்பார்க்கடலை குறிக்கும். மண்மீது உழல்வாய்ங்கிறது விபவாவதாரம் மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ம வாமன முதலான அவதாரங்களை குறிக்கும். இவற்றுள் எங்கும் மறைந்து உறைவாய் என்பது நம்ம ஒத்தொத்தருக்குள்ளுமே பகவான் அந்தர்யாமியாக சேவை சாதிக்கிறாரோ இல்லையோ, உள்ளே இருந்து இவனை திருத்த நாள் பார்த்து காத்திருக்கும் ரூபம், அதைத்தான் அந்தர்யாமித்துவம்னு சொல்லுகிறோம். இப்படி பகவானுடைய 5 நிலைகள். இதில் மிக எளிமையான நிலைன்னு பார்த்தால் அர்ச்சாவதாரம். தன்னுடைய பூர்த்தியையும் சுவாதந்திரியத்தையும் குலைத்து கொண்டு அடியார்களுக்காகவே பகவான் தரிசனம் கொடுக்கிறார். பகவான் பூர்ணன். இதம் பூர்ணம் அதப் பூர்ணம் பூர்ணாத் பூர்ணம் உத்ருச்சியதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணமேவாவசிஷ்யதே சர்வம் பூர்ணம் சஹோம் என்று உபனிஷத் வாக்கியம். 5 நிலைகளில் இருக்கிற பெருமானுமே பூர்ணர்கள் தான். எந்த குறவும் எந்த நிலைக்குமே இல்லை. அதைத்தான் இந்த உபனிஷத்து சொல்கிறது. மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான்னு திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். இத்தனை அவதாரங்களும் எடுத்தது எதற்காக? ஷீலா ஜடீபூயத்தேன்னு பராசரபட்டர் சாதிக்கிறார். குட்டி குஞ்சேஷு ரங்கேஸ்வர, ஏ ரங்கேஸ்வரனே, நீ தோட்டம் தோட்டமாக எழுந்தருளி இருக்கிறாயாம், ஏதேதோ குளக்கரையில் போய் பிறந்தாயாம், மலைகளின் மேலே நிற்கிறாயாம், இங்கெல்லாம் நீ நிற்கிறேன்னு பார்க்குறச்சே எங்களால் கூட நினச்சி பார்க்க முடியாத இடத்துல நீ இருக்கியாமே. உன்னுடைய சீலகுணத்தை நினைத்து மிகவும் நான் நலிந்து போகிறேன். ஷீலா ஜடீபூயத்தே, நான் ஜடத்தன்மை அடைஞ்சுடுறேன். என் உள்ளமும் உருகுகிறது, உடலும் உருகுகிறது. எதனாலேனால் எங்கேயோ இருக்கிற பெருமான் நமக்கு நடுவில் வந்து பிறக்கணும்னால் அது சௌசீல்யம் தானே. பெருமானுடைய அந்த குணத்துக்கு சௌசீல்யம்னு பேர். சுஷீலான்னு பேர் வச்சுக்கிறா. ஆண்கள் சுஷீலன்னு பேர் வச்சுக்கிறா. சௌசீல்யங்கிற குணம் மகதா மந்தை சக நீரந்திரேண சம்ஸ்லேஷ ஸ்வபாவம் என்று சொல்லுவார்கள். ரொம்ப பெரியவன் ஒருத்தர் ரொம்ப தாழ்ந்தவரோட உயர்வு தாழ்வு பார்க்காமல் தோளோட தோள் கை போட்டுண்டார்னு வச்சுங்க, அந்த குணத்துக்கு தான் சௌசீல்யம்னு பேர். எங்கே சட்டுன்னு யாரையானு எடுத்துக்காட்டு கேட்டால் ராமன் குஹனோடே தோழனன்னு சொல்லிண்டதோ, சுக்ரீவனை தோழன் என்று சொன்னதோ, விபீஷணனை தோழன் என்று சொன்னதோ, கங்கா கூலத்தில் பம்பா தீரத்தில் கடற்கரையில் குஹனோடும் சுக்ரீவனோடும் விபீஷண ஆழ்வானோடும் ராமன் தோழமை கொண்டதே சாட்சி. அவரோ இக்ஷ்வாக்கு வம்சத்து பிரபவர். ராமன் மிக உயர்ந்தவன், சக்கரவர்த்தி. அப்படி இருக்கிறச்சே வேடர் கூட்டத்திலே போய், குரங்கு கூட்டத்திலே போய், ராட்சசர் கூட்டத்தில் போய் தன் தம்பின்னு சொல்லிட்டு இருக்கணும்னால் பெரியவன் தாழ்ந்தவன்கிற வேறுபாடே அவர் பார்க்கலையோ இல்லையோ. இந்த குணத்தை தான் பராசரபட்டர் அனுபவித்தார். ஷீலா ஜடீபூயத்தே. திருமகனார் பராசரபட்டர் சொல்கிறதுக்கு காரணம் அவருடைய திருத்தந்தையார் கூரத்தாழ்வான் அதிமானுஷஸ்தவத்திலே ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். ஷீலக்கயேஷ தவஹந்த தயைக சிந்தோ க்ஷுத்ரே பிருதக் ஜனபதே ஜகதண்டமத்தியே க்ஷோதீய சோபிகி ஜனஸ்ய கிருதே கிருதித்வம் அத்ராவதீர்ய நனு லோச்சன கோச்சரோபூ. நம்முடைய கண்களுக்கு மானுடக் கண்களுக்கு விஷயமாகாத இருந்த நீ
தற்போது நாங்கள் அத்தனை பேரும் பார்க்குற அளவுக்கு கீழே பிறந்தியாமே. கண்ணனை எத்தனை பேரை சேவிச்சுட்டு இருந்திருக்கா, ராமனை எத்தனை பேர் சேவிச்சிருக்க மாட்டா. இவா கண்ணுக்கு விருந்தாக வேண்டியவனே அல்லன். ஏன்னா சாஸ்திரம் பகவானை பற்றி சொல்கிறது, ந சக்ஷுஷா பஷ்யதி கஷ்டனைனம் ந வாச்சா வததி. யார் கண் கொண்டு அவனை பார்க்க முடியாது, அவரும் கண்ணால் யாரையும் பார்ப்பதில்லை. யார் காது கொண்டும் அவரை கேட்டுட முடியாது, அவரும் காதுகளால் கேட்பதில்லை. அப்படி ஒரு பெருமை படைத்தவன் எம்பெருமான். அப்படி இருக்கிறச்சே நமக்கு நடுவில் மானுஷ்ய விஷயங்களுக்கு, மானுட கண்களுக்கு விஷயமாகிறார் இல்லையோ. சகல மனுஜ நயன விஷயதாங்கதான்னு சொல்லுவார்கள். அனைத்து மனிதர்களுடைய கண்களுக்கும் விஷயமாகிறார். இது பெருமானுடைய சௌசீல்ய குணத்தை காட்டும். அந்த சௌசீல்யத்தோடே நம்ம அத்தனை பேர் நடுவிலும் வந்து பிறந்தான். இது இன்னும் 3வது நிலை, அது கூட ஒத்துக்கலாம். ஆனால் அதை விட 4வது நிலை, நம்ம ஒத்தொத்தருக்குள்ளேயும் பகவான் எழுந்தருள் இருக்காரோ இல்லையோ. ஸ்ரீ வேதாந்த தேசிகன் சபதமிட்டு சொன்னார், சத்தியம் சபே வாரண சைலநாத வைகுண்ட வாசேபி நமேபிலாஷா. சத்தியம் பண்ணி சொல்கிறேன், சபதமிட்டு சொல்கிறேன், ஹே கரிகிரீசனே, வேழமலைக்கு மேலே எழுந்தருளியுள்ள காஞ்சி தேவப்பெருமாளே, உன்னை அனுபவிக்கிறத விட்டுட்டு வைகுந்தத்துக்கு ஒரு நாளும் செல்ல மாட்டேன் என்ன இந்த சுவாமி சபதம் பண்ணுறார். ஏன்னு கேட்டோம். என்னுடைய உள்ளத்துக்குள் நீ எழுந்தருள் இருக்கே, இந்த உடம்பில் இருக்கிற சீழ் சதை ரத்தம் எலும்பு மஜ்ஜை என்னென்ன உண்டோ இதை நாமே அப்படி படத்திலெல்லாம் அறுவை சிகிச்சை காட்டுறான் பாருங்கோ. அந்த சமயத்துக்கு ஒரு நாள் நம்ம பார்த்தா அதுக்கப்புறம் 2 நாளைக்கு சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி தான் இருக்குது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ரத்தமும் சீழும் சதையும். இந்த தோலால் மூடி இருக்கிற வரைக்கும் இது ரொம்ப நன்னா இருக்கும். இந்த தோல் கிழிஞ்சி போய் உள்ளது வெளியேதானால் காக்கை ஓட்ட காலம் போராதுன்னு சொல்லுவார்கள். எங்கேயோ அடிபட்டு கீழே விழுந்துடுறோம், அப்போ எல்லாம் பிஞ்சு போச்சு, சதை பிஞ்சு போய் உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் தெரியுது. அங்கே இருக்கிற நாய் பூனை எலி இதெல்லாம் ஓட்டுறதுக்கு ஆள வைக்கணும். அந்த அளவுக்கு உள்ளே இருக்கிறது நாற்றம் எடுத்து போகும். இதை நாற்றம் எடுக்காத இருக்கிறதுக்கு தான் எண்பு தோல் நாட்டி எலும்பென்னும் மேலே குல்லே எலும்பை வந்து வச்சு அதுக்கு மேலே ரோமகூபம் வைந்து மேலே ரோமத்தை வைத்த தோலை போட்டு மூடி அதுக்கு வேற நம்ம நிறையா பூசிண்டு ஜாக்கிரதைப்படுத்திக்கிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த தோல் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக 200 ரூபாய் 300 ரூபாய் 400 ரூபாய் ஒருவேளை நன்னா 100 பேருக்கு சாப்பாடு போட்டு விடலாம். அந்த காசு இங்கே வெறுமை தடவிக்கிறதுக்கு மட்டும் ஆறுது. கடைசியில் எத்தனை நாழி இருக்கும்னா 8 மணி நாழி இருக்கும், 12 மணி நாழி இருக்கும். அதனால் நிஜமாவே தான் மாறுட போகிறோம்னா நாம் இருக்கிறபடி தான் இருப்போமே தவிர ஒன்றும் கருப்பாக இருக்கிறவாள்லாம் வெள்ளையாயிட முடியாது, வெள்ளையாடுறவாள்லாம் மஞ்சளாயிட முடியாது, எதையும் மாற்றிக்க முடியாது. நாம் இருக்கிறபடிக்கு இருக்குத்தான் போகிறோம். இதை தடவிக்கிறது எதுக்குன்னா ஒருவேளை மிச்ச பேர் நம்மளை பார்த்து பயந்துடாமல் இருக்கணுங்கிறதுக்காக தடவிக்கிறோமோ என்னவோ. அதுக்காக வேணால் நம்ம அலங்காரம் பண்ணிக்கிறோமே தவிர மிச்ச பேர் இல்லை. கண்ணாடியில் பார்க்குறச்சே நாமே பயந்து போட்டோம்னா அதுக்காகவான்னு தடவிக்கிறோம் போல் இருக்கு. மரம் சுவர் மதிலெடுத்து மறுமைக்கே வெறுமை பூண்டு புறம் சுவர் ஓட்டமாடம் பொருளும் போது அறியமாட்டீர். தொண்டரடிப்புடியாழ்வார் ஆச்சரியமாக சாதிக்கிறார். நிச்சயமாக எல்லாரும் ஒரு நாள் கீழே விழப்போகிறோன்னு தெரியும். ஆனால் இதில் ஒரே ஒரு ஆச்சரியம், என்னைக்குன்னு மட்டும் தெரியாது. விழப்போகிறோங்கிறது தெரியுமே தவிர என்று விழப்போகிறோம்னு தெரியாதே. இப்படி இருக்கிற இந்த ஆபாசமான உடம்பு, இந்த உடம்பை நினச்சி நாமே இவ்வளவு தூரம் வெறுப்படைகிறோமே. பெருமாள் இந்த இடத்துக்குள்ளேயா வந்திருக்கணும்? தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே என்னென்னு உனக்கு இடமாயிருக்க என்னை உனக்குறித்தாக்கினையே. உனக்கு சூரிய மண்டலமே இடம், வைகுந்தமே இடம், திருப்பார்க்கடலே இடம், ரொம்ப தாராளமான பெரிய மாளிகை. இவ்வளவு பெருசாக இருக்கிறச்சே இந்த சின்ன இடத்தை தேர்ந்தெடுத்து பெருமாள் வந்திருக்காரோ இல்லையோ. அதுவும் ஒருவேளை குறப்பட்டுட்டே இருப்பாரோ, எனக்கு எப்பேற்பட்ட ஊர் காத்துருக்கு, அதை விட்டுட்டு இந்த பக்தனுடைய உள்ளத்துக்குள்ளே போய் நான் இருக்க வேண்டியிருக்கே என்று ஒருவேளை குறைந்து கொள்ளுவரோனால் நாம் எல்லாருமே குறைஞ்சிப்போம். நாம் பெரிய வீட்டில் இருந்துகிட்டே இருக்கிறச்சே ஏதோ பழுது பார்க்கணும் வெள்ளையடிக்கணுங்கிறதுக்காக ஒரு 15 நாள் அந்த வீட்டில் கொடுத்துன்னு இருங்கோ, முடித்தவுடனே இங்கே வந்துள்ளாங்கிறதுக்காக போகிறோமோ இல்லையோ. இருக்கிறது தானே அந்த வீட்டில் இருக்கும். நம்ம பண்ணிட்டு இருக்கிற வச்சுட்டு இருக்கிற வசதியெல்லாம் அங்கே இருக்காதோ இல்லையோ. ஆனால் அங்கே இருக்கிற வாழ்கிட்ட குறைஞ்சி தீர்த்துருவோம். என் வீடாக இருந்தால் இப்படி இருந்திருப்பேன், அப்படி இருந்திருப்பேன், இவ்வளவு வசதி இருக்கும், காலை இப்படி நீட்டி நடப்பேன், கையை இப்படி நீட்டி எடுப்பேன், இப்படியே சொல்லி குறப்பட்டுடுவோம் இல்லையோ. இப்போ பெருமான் நம்ம உள்ளத்துக்குள்ளே வந்திருக்கிறவர் எவ்வளவு குறப்பட்டுக்கணும். வைகுந்தத்தில் என்னமா இருந்திருப்பேன், பார்க்கடலில் என்னமா இருந்திருப்பேன், சூரிய மண்டலம் தகதகக்கிற சூரிய மண்டலம் இது ஒன்றும் இல்லை, வெறும் இருட்டு அழுக்கு நாற்றம். போரா குறைக்கு இது நல்ல உள்ளமாக இருந்தாலும் தேவையில்லை,
நில்லவானில்லா நெஞ்சினையுடையேன்னு மட்டமான உள்ளம். அப்படி இருக்கிறச்சே இந்த பெருமாள் வந்து இருக்கிறாரேனால், ஆகையால் இவனை சேவிக்கிறத விட்டுட்டு வைகுந்தத்துக்கு போவது கூட நமக்கு வேண்டாம் என்ன வேதாந்த தேசிகன் சபதமிட்டு சொல்லுகிறார். இது அந்தர்யாமித்துவங்கிற நிலை. ஆனால் இந்த 4 நிலைக்கும் இல்லாத பெருமை 5வது நிலையான அர்ச்சாவதாரங்களுக்கு உண்டு. ஆழ்வார் அதைத்தான் பாசுரத்தில் சாதிக்கிறார். பாட்டு கேட்குமிடமும் கூப்பிடு கேட்குமிடமும் குதித்தவிடமும் வளைத்தவிடமும் ஊட்டுமிடமும், இந்த 5 தான் 5 நிலைகள். பெருமானுடைய 5 நிலைகளுமே முக்கியமான நிலை. அதில் ரொம்ப கடைசியான இருக்கிறதுலேயே எளிமையான நிலையினால் வைகுந்தத்தை என்னைக்கு நாம் போய் சேவிக்கலாம்? அது என்றோ காலாந்தரத்தே தேசாந்தரத்தே தேகாந்தரத்தே 3 இருந்தால் தான் வைகுந்தம். இப்போ இல்லை, எப்போதோ. இந்த உடம்போடையே இல்லை, அது வேற ஏதோ அப்ராகிருதமான திருமேனி கிடைக்க போகிறது. இந்த நாட்டிலேயே இல்லை, வேற நாட்டில் லீலா விபூதியிலே இல்லை, நித்திய விபூதியிலே. ஆக மொத்தத்தில் நம்பிக்கை வர்றது கொஞ்சம் கஷ்டப்படும். அதுக்கு போறாப்புல திருமங்கை ஆழ்வார் வேற பாடி வச்சார். என்னமோ தள்ளி இருக்கான் வைகுந்தம் வந்து, நான் அதெல்லாம் நம்புறதா இல்லை. தேரார் நிறைகதிரோன் மண்டலத்தை கீண்டு புக்கு ஆறா அமுதம் அங்கெய்தி அதில் நின்னும் வாராதொழிவதொன்னுண்டே எங்கேயோ வைகுந்தமான். அங்கே இவன் இங்கேருந்து போவனா, போகிறவன் திரும்பி வரமாட்டானா, என்னமோ ஒரு தேருடைய சூரியன் தேரை தாண்டி போகுமா, சூரியன் கிட்டக்க போகிறதே நினச்சி பார்க்க முடியல. ஆனால் இந்த ஜீவாத்மா சூரிய மண்டலத்துக்கு குறுக்க போகிறானா, அவ்வளவு தள்ளி இருக்கிற வைகுந்தத்தை நம்ப என்னால் முடியல. பின்ன எதை நீர் சேவிக்க போறீர்னால், ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே. அவ்வாழ்வார் சாதிக்கிறார், நிலத்தில் முயல் மாம்சம் கிடைக்கிறச்சே அதை வேண்டாம்னு விட்டுட்டு ஆகாயத்தில் இருக்கிற காக்கை மாம்சத்தை தேடி போவனா? இது ஆழ்வார் கேட்குறார். முயல் மாம்சம் வசதியான மாம்சம், காக்கை மாம்சம் ரொம்ப மட்டமான மாம்சம். முயல் மாம்சம் தரையில் கிடைக்கும், காக்கை மாம்சம் ஆகாசத்தில் பறந்துன்னு போகணும். சுவாமி இதெல்லாம் உமக்கு எப்படி தெரியும்னு அடியனை கேட்க வேண்டாம், அடியனுக்கு தெரியாது. திருமங்கி ஆழ்வார் பாடியிருக்கார், பெரியவாச்சான்பில் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதனால் அடியன் சொல்லிட்டு இருக்கேனே தவிர எதேதோ சொல்லிட்டு இருக்கிறே இதெல்லாம் உமக்கு எப்படி தெரியும் என்று தப்பாக நீங்கள் நினச்சிட வேண்டாம். ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே. திருமங்கி ஆழ்வார் காக்கைன்னு சொல்லுவது ஆகாசத்தில் திரிகிற வைகுந்தநாதனை, முயல்னு சொல்லுவது பூமியில் இருக்கும் அர்ச்சாவதார திவ்வதேச பெருமானை. எங்கெங்கோ கோயில் கொண்டு பெருமாள் சேவை சாதிக்கிறார். அவர் இருக்கிறதே ஆச்சரியம். ஆகாயத்திலிருந்து கீழே இறங்கி வந்ததே ஆச்சரியம். தன் பூர்த்தியையும் சுவாதந்திரியத்தையும் குறைத்து கொண்டு தான் பூரணனா இருக்கார். ஆனால் அர்ச்சைக்கு இறங்கி வந்தால் பூர்த்தியை குறைச்சுன்னு விடுறார். அப்படின்னால் பூரணன்னா எல்லாத்தாலேயும் நிரம்பின்னு வரும் இல்லையோ. ஆனால் அர்ச்சாவதாரத்தில் அவருக்கு இருக்கிற கஷ்டம் பாருங்க. இன்றைக்கி பெருமாளுக்கு தத்யோதனை சாப்பிட்ணும்னு ஆசையாக இருந்தால் நம்ம அந்த தளிகை விடுவோன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அடியனுக்கு இன்றைக்கி சக்கரை பொங்கல்னு ஆசையாக இருந்ததுன்னா அதுதான் விடுவேன். இன்றைக்கி லட்டு சாப்பிட்ணும்னு அடியனுக்கு ஆசைன்னா உடனே கோவிலில் போய் விசாரிச்சுருவோம், சாமி லட்டு ஒரு தளிகை எவ்வளவு விட்டுட போகிறோம். பெருமாளுக்கு அன்னைக்கு பார்த்து ஜிலேபி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும், அவ்வளோதான் போச்சு. இவர் லட்டு தான் கொடுக்க போகிறார். அப்போ என்ன தான் அவனுக்கு பூர்த்தி இருந்தாலும் அதை குறைத்து கொண்டு நம்ம கொடுக்கறத எதிர்பார்த்து காத்துருக்காரோ இல்லையோ. என்னமோ இவன் கொடுத்தா தான் புஷ்பம், இவன் கொடுத்தா தான் சந்தனம், இவர் கொடுத்தா தான் பிரசாதம். அவனோ அவாப்த சமஸ்த காமன், இனி நிறைவேறாத ஆசைகளே கிடையாது. ஆனால் தன் பூர்த்தியை குறைத்து கொண்டான். அதே போல் சுவாதந்திரத்தை குறைத்து கொண்டு பகவான் ஜகத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு கூட ஒத்தர் உதவியும் எதிர்பார்க்கிறவனே கிடையாது. ஆனால் இப்போ பெருமாள் புறப்பாடு கண்டொருளம்னு வச்சுங்கோ, 3 அர்ச்சக சுவாமி எழுந்துருளினா தான் அவரால் அசையவே முடியும். ஒரு சுவாமி திருமார்பில் சாத்திக்கணும், 2 பேர் 2 பக்கத்தில் பிடிச்சிருந்தாகணும். நாமே இப்போ அத்தியனோத்சவம் இராப்பத்து 7ஆம் உற்சவத்தன்றைய தினம் பெருமாளை திருக்கைத்தல சேவையில் தூக்கி காமிக்கிறாள்னா, அன்று பக்கத்தில் இருக்கிற அர்ச்சகர்கள் தூக்கி விட்டுட்டு ஒரு அர்ச்சக சுவாமி பிடித்து கொண்டிருக்கிறார். அந்த பெருமாள் நகரணும்னு நினைச்சாலும் அர்ச்சகர் வந்தாத்தான். அவர் வராத்தினால நகர முடியாத போனது. ஸ்ரீபாதம் தாங்கிகள் இல்லை, நகரத்துக்கே வழி தெரியாமல் செங்கநீர் திருவாசி கீழே இறங்கின உடனே உள்ள போவதற்கு வழி தெரியாமல் திருக்கார்த்திகைக்கு அன்றைய தினம் இங்கிருந்து அது வரைக்கும் திருக்கைத்தல சேவையில் தானே போகிறார். அப்போ அவர் தன் சுவாதந்திரத்தை குலைச்சு விட்டார். இத்தனைக்கும் ராமன் அயோத்தியிலேருந்து எங்கேயோ திருப்புல்லாணிக்கரை லங்கை வரைக்கும் நடந்தவர். இத்தனை நடந்த பெருமாளுக்கு வாசல்லே ஜெயவிஜயாள் துவாரத்திலேருந்து கர்ப்பகிரகம் வரைக்கும் போக தெரியாதா? போக மாட்டேங்கிறார். அதுக்கு அர்ச்சகர்கள் 3 பேர் வரணும், அப்புறம்தான் திருக்கைத்தல சேவையே. அப்போ தன் சுவாதந்திரியத்தை குலைத்து கொண்டான். பூர்த்தியை குறைத்து கொண்டு சுவாதந்திரத்தை குறைச்சென்றிருக்கிறது தான் திவ்யதேசம். அந்த திவ்யதேசங்கள் எத்தனையோ திவ்யதேசங்கள், 1 அல்ல 2 அல்ல, 100 100ஆக 1000 1000ஆக ஒரு ஊர்லேயும் திவ்யதேசம்.
தெருக்கோடிக்கு தெருக்கோடிக்கு திவ்ய தேசம். ஏன்? அவரவர்கள் இல்லத்தில் எழுந்துருள பண்ணிட்டு இருந்தாலே திவ்ய தேசம்தான்.